அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். கண்ணனோட கதைகள்னாலே யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் குட்டி கண்ணனோட கதைன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஒரு குட்டி கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்ணனுக்கு உரியில் தொங்குற வெண்ணை மேலே ஒரு கண்ணு. யசோதா எப்போ வெளியில் போவான்னு காத்துட்ருக்கான். யசோதாவுக்கா தெரியாது கண்ணன் இதுக்காகத்தான் காத்துட்ருக்கான்னு. அதனால் அவள் ஒரு வேலை பண்ணான். ஒரு கொத்து மணியை கண்ணனோட கழுத்தில் கட்டிடுறான். அப்போதானே கண்ணன் வெண்ணெயை எடுத்தா சத்தம் கேட்கும். கண்ணனோட நண்பர்களுக்கெல்லாம் அதனால் ஒரே கவலையாக போச்சு. இனி நமக்கெல்லாம் எப்படி வெண்ணெய் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி கவலைப்படுறாங்க. ஆனால் கண்ணன் மேலே கிடந்த மணிகள் எல்லாம் ஆஹா, நம்ம பரந்தாமனை அலங்கரிக்க என்ன பாக்கியம் பண்ணியிருக்கோன்னு நினச்சி சந்தோஷத்தில் இயல்பை விட அதிகமாகவே சத்தம் போட்டுச்சு. ஆனால் நம்ம குட்டி பயல் இருக்கானே, குட்டி கண்ணன் தன் மேலே கிடந்த மணிகளோட ஒரு ரகசிய ஒப்பந்தம் பண்ணிக்கிறான். நீங்கள்லாம் என் மேலே அன்பு வச்சிருக்கிறது உண்மையாக இருந்தா நான் வெண்ணெய் திருட போகும்போது நீங்கள்லாம் சத்தமே போடாமல் இருக்கணும் அப்படின்னு. அவனோட வார்த்தைக்கு மறுவார்த்தை உண்டா? மணிகளும் அவனுக்கு உதவுவதாய் உறுதியளிக்குது. கண்ணனோட நண்பர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தராக வந்து வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டாங்க. அப்போ மணி எல்லாம் அமைதியாக இருந்துச்சு, சத்தமே போடலை. இறுதியாக கண்ணன் வந்தான். அப்போ மணி அடிக்கலை. பானையை எடுக்கிறான், அப்பையும் மணி அடிக்கலை. மூடியை திறக்கிறான், மணி அடிக்கலை. வெண்ணெய் அள்ளுனா, அப்போ கூட மணி அடிக்கலை. வெண்ணெய் அள்ளி வாயில் வச்சான், அவ்வளவுதான். கினி 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 கினின்னு மணி வேகமாக அடிச்சிருச்சு. கண்ணனுக்கே ஷாக் ஆயிடுச்சு. நான் சொன்னது மறந்து போச்சா? ஏன் இப்படி அடிச்சிங்க அப்படின்னு கோச்சுக்கிறான். அதற்கு அந்த மணிகள் சொல்லிச்சு, என்ன கண்ணா பண்ணுவேன், உனக்கு நெய்வேத்தியம் பண்ணும் போதெல்லாம் சத்தம் போட்டே பழகிட்டோமே, அந்த பழக்க தோஷத்தில் தான் இன்றைக்கும் நாங்கள் சத்தம் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பாவமாக மன்னிப்பு கேட்டுச்சு. என்னங்க, கண்ணனோட குட்டி கதையை எல்லாரும் ரசித்து கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரி கதைகளுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.